ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா மதுரை அவனியாபுரத்துக்கு அடுத்து உள்ள வெள்ளக்கல் கிராமம். ஸோ அந்த வெள்ளக்கல் கிராமத்துக்குள்ள கூகுள் மேப்பே குறிப்பிடாத ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு தான் எனக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளைக்கார பங்களா. இது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க வசித்த ஒரு பங்களா. ஸோ இந்த பங்களா பார்த்திங்கன்னா வந்துட்டு அவனியாபுரத்துலேருந்து வெள்ளக்கல் கிராமம் போகிறதுக்கு ஒரு டீவியேஷன் எடுப்போம். ஸோ அந்த டீவியேஷன் உள்ளே போன கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பங்களா நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன மேட்டுக்கு மேலே அந்த பங்களா இருக்குது. இதுக்கு 2 பாதை இருக்குது. ஒன்று வந்து திருப்பரங்குன்றம் ரோடு இருக்குது, வெள்ளக்கல் திருப்பரங்குன்றம் ரோட்லேயும் போகலாம். இல்லை வந்து வெள்ளக்கல் கிராமத்துக்குள்ளே வந்து கூடியும் இந்த பங்களாவுக்கு நீங்கள் வரலாம். எதேர்ச்சியாக வெள்ளக்கல்லுக்கு வரும்போது இந்த பங்களா வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஊரில் வந்து என்கொயரி பண்ணும்போது அங்கே உள்ள பசங்க வந்து சொன்னாங்க, இது வந்து பிரிட்டிஷர்ஸ் பீரியடில் உள்ள ஒரு பங்களா. இது ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் இந்த பங்களாவை வந்துட்டு கவர்மெண்ட் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து பராமரிக்க ஆள் இல்லாதனால திரும்ப வந்து ஒரு மோசமான கண்டிஷனில் இந்த பங்களா இருக்குது. கீழ்த்தளத்தில் வந்து ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது. மற்ற ரூம் எல்லாமே லாக் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க, உள்ளே ஃபுல்லாக தூசியும் குப்பையுமாக இருக்குது. ரெனோவேட் பண்ணனால இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். பங்களாவோட முதல் தளத்தில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரூமு, ஒரு டாய்லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்துட்டு பால்கனி இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்துட்டு இங்கே சுற்றி உள்ள இடங்களை வந்து அழகாக இந்த இடத்துல நின்று நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு விசிபிலிட்டி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. இதில் படியெல்லாம் இப்போ போட்டது தானே, இது முன்னாடி கிடையாது. ரெண்டாவது தளத்துக்கு போகிறதுக்கான ஆக்சஸ் வந்து இரும்பு கம்பியில் போட்டிருக்காங்க. ப்ராப்ளி இது வந்து புதுசாக போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. முன்னாடி வந்து சேம் இதே மாதிரி ஃபார்மெட்டில் வந்து பழசு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த டெலஸ்கோப்லேருந்து மதுரையில் உள்ள முக்கியமான இடங்களை வந்து டெலஸ்கோப் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. ரெண்டாவது, டெலஸ்கோப்பே தேவையில்லை, இல்லாமலே நம்மளுக்கு இங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலோட 4 கோபுரமும் அவ்வளோ கிளியராக வந்து இருடா வேணாம், மோசமாக இருக்குது, கண்ணாடியாக இருக்குது. இரு கீழே வரேங்க. அப்படி வந்துடுறீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மரம்லாம் இல்லைல்ல, சரி, இல்லை வந்து டெலஸ்கோப் இருந்துச்சு. இந்த டெலஸ்கோப் வந்து இதை பாதுகாத்து இங்கேருந்து பார்க்கலாம். மதுரை சிட்டியை பார்க்குறது. சரி சரி, இது ஒத்தக்கடை மலை இல்லை, அது ஒத்தக்கடை மலை, யானைமலை இருக்குது. அதான் ஒத்தக்கடை யானைமலை. மீனாட்சி கோயில் 4 கோபுரம் தெரியுது. அந்த பக்கம் திருப்பூர் மலை, இது அது மேற்கு தொடர்ச்சி, கிழக்கு தொடர்ச்சி மலை. அது கிழக்கு தொடர்ச்சி மலத்தில் அது வந்து யானைமலை. யானைமலை அது ஃபுல்லாக இந்த வேலை மலை சுற்றி ஃபுல்லாக தெரியும் தான் உள்ள எல்லாமே சுற்றி தெரியுது. சரவணா சுற்றி. இன்றைக்கி மதுரையோட சூவேஜ் டம்பிங் யார்டு வந்துட்டு வெள்ளக்கல்ல. ஸோ இங்கே வெள்ளக்கல்லில் தான் மதுரையில் உள்ள கம்ப்ளீட்டு
வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து இங்கே தான் டம்ப் பண்ணுறாங்க, ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருந்துமே இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இருக்க கம்மா, இங்கே இருக்க அந்த பசுமையான நிலப்பரப்பு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி இமேஜினே பண்ண முடியல இந்த இடம் வந்து எவ்வளோ அழகாக, எவ்வளோ இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்கும். இயற்கை சார்ந்து எவ்வளோ ஒரு அருமையான வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால் திங்க் பண்ண முடியுது. பெரிய லெவலில் இங்கே யார் வசித்தா, அதாவது எந்த பிரிட்டிஷ் ஃபேமிலி இங்கே வசித்தாங்க, அவங்க பேக்ட்ராப்பு எதுவுமே தெரில. ஏற்கனவே சொன்னது போல் கூகுள் மேப்பில் கூடயே வந்துட்டு இந்த இடம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகலை. நானும் நிறையா வந்துட்டு இந்த பங்களா பற்றி இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். பெரிய லெவலில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நான் பெரும்பாலும் பேசுனது பார்த்திங்கன்னா இந்த ஊரில் உள்ள யங்ஸ்டர்ஸ்ட்டை தான் பேசினேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு இந்த இடத்த வந்து ரெனோவேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வெள்ளைக்கார ஃபேமிலி வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்க. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி. ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் இது ஊருக்கு வந்து ஒரு லைப்ரரியாக வந்து இந்த இடம் வந்து செயல்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் பழையபடி வந்து இது மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு இந்த யங்ஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. ஊர் பெரியவங்ககிட்ட கேட்டால் ப்ராபப்ளி யார் வசித்தாங்க, இதை பற்றியான இன்னும் ஒரு பழமையான வரலாறு, பழைய புகைப்படங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப இந்த இடத்துல இன்ஸ்பயர் ஆனது இந்த வீடு மட்டும் கிடையாது, இந்த வீடு சுற்றி உள்ள லேண்ட்ஸ்கேப்பிங்கு ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த நேச்சரை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அந்த சின்ன ஒரு மவுண்ட்டு, அந்த மவுண்ட்டை வந்து அப்படியே விட்டு, அந்த பாறைகள் இது எல்லாமே அப்படியே விட்டு 2 பக்கம் வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு கல் மூலமாக வந்துட்டு படி மாதிரி கட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டேர்கேஸ் இருக்குது, பட் அது வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா பழையபடி ஒரு படிக்கட்டு இருக்குது, ஒரு ப்ளே ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றியும் மரங்கள் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு திரும்ப ஒரு முறை இந்த இடத்த வந்து ரெஸ்டோர் பண்ணணும். திரும்ப வந்து நிறைய ரிப்பேர் ஒர்க் வந்து கேரி அவுட் பண்ணி, ஜஸ்ட்டு ரிப்பேர் ஒர்க் மட்டும் கேரி அவுட் பண்ணாமல் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வந்து நியமித்து அழகாக ஒரு மதுரை மக்களுக்கு ஒரு லெஷர் பிளேஸாக இது வந்து கன்வெர்ட் பண்ணலாம். சுற்றி வந்து நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, நிழல் தரும் மரங்கள் இருக்குது. இது அழகாக ஒரு பார்க்காக வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக நம்ம ப்ரிசர்வ் பண்ண மாதிரி இருக்கும். மக்களுக்கு வந்துட்டு ஒரு லெஷர் பிளேஸை வந்து ரெக்ரியேட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ கட்டாயம் வந்து இது கவர்மெண்ட்டோட பார்வைக்கு போய் இந்த பிளேஸை வந்துட்டு ரெஸ்டோர் பண்ணால் உண்மையிலேயே மக்களுக்கு, அதாவது மதுரை மக்களுக்கு வந்துட்டு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். வருங்கால சங்கதிகளுக்கு வந்துட்டு இது இந்த ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரலாற்று சின்னமாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அதுபோல் வருங்கால சங்கதிக்கு ஹிஸ்ட்ரி வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த இடம் வந்து அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.